வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஷாட்டுக்கு 9 டேப் வாங்கின நடிகர் சிவாஜி, ஓவர் ஆக்டிங் விமர்சனம், இதுக்கப்புறமா இயக்குனர் சொன்ன ஒரு தகவல். இந்த தகவலை பற்றி தான் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. ஒரு காட்சிக்காக நடிகர் சிவாஜி கணேசன் 9 டேக் எடுத்திருக்காங்க. இதை இயக்குனர் அவர்கள் ஓவர் ஆக்டிங்னு சொல்லி ஆவேசம் அடைஞ்சு பேசியிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு காட்சிக்கு 9 டேக் எடுத்திருக்காங்கன்னா அது நம்ப முடியுதா நம்மளால்? உண்மையாகவே நம்ப முடியாத ஒரு விஷயம்னே சொல்லலாம். இதை இயக்குனர் ஒருத்தவங்க ஒரு பேட்டியில் ரொம்பவே ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. இதை சிவாஜி கிட்டே போய் ஓவர் ஆக்டிங்னு சொல்லியிருக்காங்களாம். அதுக்கு நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களும் ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. அது என்ன படம், யார் அந்த இயக்குனருங்கிறத பார்க்கலாம் வாங்க. 1991ஆம் ஆண்டு நடிகர் ராஜ்கிரனோட நடிப்பில் வந்த என் ராசாவின் மனசுநிலை அப்படின்ற இந்த படத்தின் மூலமாக தான் நம்ம தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாக இருப்பாங்க கஸ்தூரி ராஜா அவர்கள். தனுஷ் மற்றும் செல்வராகவனோட அப்பா இவங்க தான் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆத்தா உன்ன கோயிலிலே, தூது போ செல்லக்கிளியே, சோலையம்மா, மௌனமொழின்னு சொல்லி நிறைய படங்களை இயக்கியும் இருக்காங்க. இவங்க ஒரு இயக்குனரும் கூட என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட நடிப்பில் 1998ஆம் ஆண்டு திரையரங்குகளில் வெளியான படம் தான் என் ராசாவே அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தில் நடிகர் ராதிகா, முரளி, ரோஜா, விஜயகுமார், சுவலட்சுமி, வினு சக்கரவர்த்தி, செந்தில், மணிவண்ணன் சொல்லி பல பேரும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. நாட்டுப்புற கலைஞர்களோட வாழ்க்கையை மையமாக வச்சு தான் இந்த படம் உருவாகி இருக்கும். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற படமாகவும் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரீசெண்டாக கஸ்தூரி ராஜா அவர்களுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் இந்த படப்பிடிப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பகிர்ந்திருக்காங்க. இது தொடர்பாக கஸ்தூரி ராஜா அவர்கள் சொல்லும்போது, படத்தில் ஒரு காட்சிக்கு 9 டேக் எடுத்துக்கிட்டு இருந்தேன். 10 டேக் கூட நடிகர் சிவாஜி அவர்கள் நடிப்பாங்க. ஆனால் அதற்கு அவங்க சரியான காரணம் சொல்லணும். 9 டேக் எடுத்ததுமே எனக்கு திருப்தி ஆகலை. ஏன் இத்தனை டேக் அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. 9 டேக் ஆனவுடன் கோவப்பட்ட நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எதற்கு இத்தனை டேக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர்கிட்ட அன்னை நடிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஓவர் ஆக்டிங், அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், குறைச்சி நடிக்கணுமா, நடிக்கிறதுனா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சான்னு சொல்லி ஆவேசமாக கோவமாக பேசியிருக்காங்க. உடனே என்கிட்ட நீ நடித்து காட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, உங்கள் முன்னாடி நான் நடிக்க முடியுமான்னு சொல்லி சொன்னேன். நடித்து காட்டுன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. அதனால் நானும் நடித்து காட்டினேன். அதுக்கு நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள், ஓ இதுதானா, சிவாஜி நடிச்சிடுவான்னு என்கிட்ட யார் என்ன வேணும்னு சொன்னதே இல்லை, என்ன வேணும்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். இதை பேட்டியில் கஸ்தூரி ராஜா அவர்கள் ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக சொல்லியிருந்து நமக்கு ஒரு தகவல் கிடைச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.